வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து எபாக்சி அதுதான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். woodtech இது வந்து பேஸ் கோட்டு இதுதான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து ஹார்ட்னர் 1 லிட்டர் வருதுன்னா அதுமாதிரி பாலிஷும் வந்து ஒரு 1 லிட்டர் வரும். ஒன்றுக்கு ஒன்று தான் இதில் மிக்ஸ் பண்ணணும். பாதி ஹார்ட்னர் பாதி ஊற்றுறோம் அப்படின்னா அதுமாதிரி பாலிஷும் பாதி ஊற்றணும், அதாவது கிளியரும் பாதி ஊற்றணும். நான் ரெண்டுத்தையும் ஊற்றிக்கிறேன் பாதி. இது வந்து பேஸ் கோட்லேயே மரம்லாம் கிளீன்லாம் சீவி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஹார்ட்னர் பாதி ஊற்றிட்டேன், அதாவது ஃபுல்லாக ஊற்றிட்டேன். பாதி தான் மிக்ஸ் பண்ணணும். கிளியரும் வரும் இதுக்கு. எபாக்சி இதையும் பாதி அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும். ரெண்டுமே சரி சமமாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். இப்போ நீங்கள் 6 லிட்டர் மிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெண்டுமே பாதி 6 லிட்ரு, அதுன்னு 6 லிட்ரு, அது ரெண்டும் சேர்ந்து தான் 1 லிட்டர் மிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹார்ட்னர் 6 லிட்ரு, அது மாதிரி கிளியரும் ஒரு 6 லிட்டர் மிக்ஸ் பண்ணணும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பியூ தின்னர் மிக்ஸ் பண்ணணும். பியூ தின்னர் வந்து 15லேருந்து 30%, அதாவது பர்சன்ட் கணக்கு தான். 15லேருந்து 30% அது வரை மிக்ஸ் பண்ணலாம். அதாவது 1 லிட்டருக்கு வந்து 150 ml இருந்து தின்னர் 300 ml வரையும் மிக்ஸ் பண்ணலாம். 300 ml நல்லா மிக்ஸ் பண்ணணும். அளவெல்லாம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே தான் பண்ண போகிறோம். நான் வந்து இப்போ 4 லிட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 4 லிட்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 ml தின்னர் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் மிக்ஸ் பண்ணணும், அதுக்கு மேலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அவங்க என்ன அளவு போட்டு இருக்காங்களோ அந்த அளவு மட்டும் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இது வந்து மிக்சிங் எப்படின்னு இதுமாரி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ஹவர்லேயே அப்ளை பண்ணணும். 3 ஹவருக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து குழப்பாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஸ்ப்ரே பண்ணலாம். நம்ம வந்து இது வந்து பியூ பாலிஷ் எப்படி அப்ளை பண்ணுறோமோ பியூ சிலர் பாலிஷு அதே மாதிரி அப்ளை பண்ணலாம். இது வந்து அதிகமாகவும் அப்ளை பண்ணக்கூடாது, ஒரு மீடியம் தான். திட்டமாக ஃபஸ்ட்டு கோட்டு சிலர்லாம் எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறலாம். ஃபுல் வீடியோ வந்து சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபுல் ஃபினிஷிங் இது எபாக்சி ஃபஸ்ட்டு கோட்டு போட்டு அதுக்கு மேலே வந்து எம்போரியா கோல்டு அடிக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.